எட்டாவது கேள்வி. எட்டாவது கேள்வி. ஒரு பந்து சுழலுது. இப்படி சுழலுது. 1 ரேடியன் செகண்ட் மைனஸ் 1 கோணவத்தோட சுழலுது. இந்த பந்துக்கு மேல இருக்கிற ஒரு புள்ளியை ஏ என்று சொல்றாங்க. அது உயர் புள்ளி. அதே மாதிரி அதிதாள் புள்ளி என்ற பி என்று சொல்றாங்க. சரி. அதே நேரம் இந்த பந்து என்ன செய்தென்றால் வலப்பக்கமாக 5 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 வேகத்தோட இப்படி மூவ் ஆன். ரைட். கேள்வி, ஏ என்ற புள்ளியிலையும் பி என்ற புள்ளியிலையும் அமுக்கம் இருக்கும். அந்த அமுக்க வித்தியாசம் தான் கேள்வி. பந்து வலப்பக்கம் இப்படி மூவ் ஆனும் அது வழி பந்து இயங்குற திசைக்கு எதிர்ப்பக்கம் எதிர் திசையில் இருக்கும். சரி. இந்த புள்ளி ஏ என்றும் இதை பி என்று படும். பந்து இயங்குற திசைக்கு எதிர் திசையில வழி அருவிகள் போகும். வழி அருவி கூட கூறணும் என்றால் இப்படி வேறு இதுகிட்ட நெருக்கப்படும். வழி அருவிப்படும். அதே மாதிரி இங்க இப்படி வரப்போம். சரி. இன்னொரு கூடையும் கூறலாம். இதை மட்டும் நான் கூறிடுறேன். வடிர வேகம் பந்திர வேகத்துக்கு எதிர் திசையில் அதே வேகத்துல இருக்கும். ஆனால் இந்த ஏபியில வேகம் வந்து வித்தியாசமா இருக்கு. ஏயிலையும் பியிலையும் அந்த வழி அறிகிற வேகம் வேற மாதிரி இருக்கு. எப்படி இருக்கும் என்றால் ஏயில பந்திர தொடலி வழிவேகம் எப்படி இருக்கும்? ஏயில பந்திர தொடலி வழிவேகம் இந்த திசையில விஏயா இருக்க போகுது. பியில பந்திர தொடலி வழிவேகம் இந்த திசையில பிபியாக இருக்கும். ரைட். இந்த பந்திர ஆரைய தந்திருக்குது 0.1 மீட்டர். இந்த ஆரை 0.1 மீட்டர். நாங்க V = R ஒமேகா என்ற சமன்பாடை வச்சு பிஏ காணலாம். ஆர் என்றால் 0.1, ஒமேகா என்றால் இந்த அது 0.1 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 இருக்கும். ஏயில தொடர்லி வழிவோ பியும் அதே மாதிரி தான் இருக்கு. இது வந்து இந்த திசை என்றால் பி என்றது மற்ற திசையில் இருக்கும். இதே வருமானம் தான். ஆர் ஒமேகா தான் அது. ரைட். அப்ப ஏ என்ற புள்ளியில இருக்கிற வழிர வேகம் இது வந்து ஏ என்ற புள்ளியில தொடலி வழிவேகம். இது ஏ என்ற புள்ளியில பி என்ற புள்ளியில தொடலி வழிவேகம். ஏயில வழிர வேகம் என்று சொல்றது. வழி வந்து இந்த திசையில் 5 என்ற வேகத்தோட இயங்க வலிக்கணும். அத இந்த வி என்றது எதிர்க்கும். 0.1 எதிர்க்கும். அப்ப ஏயில வழியில வழி அதுல வேகம் விஏ இதை நாங்க விஏ டேஸ் என்று போடுவோம். இதை விபி டேஸ் என்று போட்டா ஏயில வழியிற வேகத்தை விஏ என்று எடுத்தால் அது பந்து இயங்குற வேகத்துக்கு சமனான வேகத்தோட வழி இயங்க போது. ஆனா அந்த ஏ என்ற புள்ளியில இது எதிர்க்கக்குள்ள விட அளவு குறையும். அது 0.1 அளவு குறையும். வெஞ்சால பக்கம் 5லேருந்து 0.1 குறைஞ்சால் 4.9 இடப்பக்கம் இருக்கும். சரி. அதே மாதிரி பியில வழி வேகம் வழி இந்த திசையில் 5 இயங்க போது தொடலி வழி வேகம் இது இருக்கு இந்த திசையில் இருக்க போது என்ன செய்ய மாட்டாங்க? கூட்டுப்படும். பிபி என்று சொல்றது இந்த 0.1 இந்த 5ஓட கூட்டுப்படும். 5.1 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 இருக்கு. ரைட். இதை கண்டுபிடிச்சிட்டோம் என்றால் இனி ஏபி என்ற அந்த அறிவுக்கோட்டில் பெர்ன்லின் தத்துவத்தை பாவிச்சோம் என்றால் ஏபி என்ற அறிவுக்கோட்டில் பெர்ன்லின் தத்துவத்தை பாவிச்சால் விட ஏபி என்ற அறிவுக்கோட்டில் பெர்ன்லின் தத்துவத்தை பாவிக்கணும் என்றால் ரைட் ஏ டு பிக்கு என்னதை கிடைக்கலாம்? பிஏ பிளஸ் ஹாஃப் ரோ விஏ வர்க்கம் என்று சொல்ற எனக்கு சமனா இருக்கும். பிபி பிளஸ் ஹாஃப் ரோ விபி வர்க்கம். ரோன்றது வழிகிற அடர்த்தி. கேள்வி, ஏயில இருக்கிற வழிகிற அமுக்கத்துல இருந்து பியில இருக்கிற வழிகிற அமுக்கத்துல வித்தியாசம் பிஏ மைனஸ் பிபி தான் கேள்வி. எங்களுக்கு தெரியும் ஏயில வழிகிற வேகம் 4.9, பியில வழிகிற வேகம் 5.1 என்றால் எங்க வேகம் குறைய இருக்கும் அங்க அமுக்கம் கூட இருக்கும். அதான் தியரி. அப்போ ப்ரெஷர் அட் ஏன்னு சொல்றதுமையா ப்ரெஷர் அட் பியை விட பெருசா இருக்கும். அப்ப அந்த கீழ் நோக்கின ஒரு விஷயம் அனுபவிக்கும் இந்த அமுக்க வித்தியாசத்தான. இது என்னதுக்கு சமனா இருக்கும்? அந்த ஹாஃப் ரோ விஏ அங்களுடைய கணிக்கக்குள்ள ஹாஃப் ரோ பொதுவாக எடுத்தால்
விபி வர்க்கம் மைனஸ் விஏ வர்க்கம் வந்து வெறும் அப்படி என்றால் ஹாஃப் இன்ட்டு ரோ என்றால் வளிர் அடர்த்தி 1 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 இருக்கு. அப்போ அதுக்கு ஒன்றை போட்டால் விபிர பெருமானம் 5.1. அப்போ 5.1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4.9 ஸ்கொயர். இதை சுருக்குனால் ஹாஃப் இன்ட்டு வேற ஒருக்கா கூட்டி எழுதணும், ஒருக்கா கழிச்சு எழுதணும். கூட்டினால் 5.1ஓட 4.9 கூட்டினால் 10, கழிச்சால் 0.2 கொண்டு வரும். ரைட், சுருக்குனால் இது 0.1 10ஆல் பெருக்கினால் 1 பாஸ்கல் வரும். 1 பாஸ்கல் வார விட 3ஆவது விடை.